நீங்க தேவனுக்கு விரோதமாக சில காரியம் செஞ்சா கூட கர்த்தருடைய இருதயம் உங்க மேல பிரியமா தான் இருக்கு. அந்த நேரத்திலேயும் தேவன் உங்களை பார்க்கும்போது அன்பாதாங்க பார்க்கிறாங்க. ரத்தத்தை குறித்து சத்தியத்தை கொண்டு என் மனதை ரிலீவ் பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை நான் பாவம் செஞ்சா கூட நான் பாவி அல்ல, நான் நீதிமான்னு சொல்லணும். வார்த்தைகள் தேவனோட வார்த்தைக்கு விரோதமா வந்துச்சு, அதை கண்டம் பண்ணிருக்கேன். நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், அதை நிராகரிக்கிறேன். நீதியிலே உறுதிப்படுகிறதை குறித்து பார்த்தோம். நீதிமானாக்கப்படுகிறது வேற, நீதியினால் சிறப்படுவது வேற. இன்னைக்கு அநேக மக்கள் என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது, ஓரளவுக்கு சத்தியத்தை கேட்கக்கூடிய மக்கள் என் பாவம் கழுவி இருக்கிறது, கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறாருங்கிற எண்ணம் ஓரளவுக்கு சத்தியத்தை அறிந்த மக்கள் இருக்காங்க. ஆனால் மக்கள் நீதியினால் சிறப்பட்டிருக்கிறார்களா? என் பாவங்கள் முழுவதையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார், தேவன் என்னை ஒரு நாளும் ஒருபோதும் கோபமாக பார்ப்பது கிடையாது, தேவன் என்னை தண்டிப்பது கிடையாது, தேவனை நியாயம் தீர்ப்பது கிடையாது, என் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிற்போக்கான சாபத்துக்கோ வியாதிக்கோ குறைவுகளுக்கோ தோல்விகளுக்கோ கர்த்தர் காரணர் கிடையாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவான மக்கள் தான் இருக்காங்க. அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சில தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாத போது அவங்க மனதில் என்ன இருக்கும்னா, கர்த்தர் தான் இதை செய்கிறாரோ, கர்த்தர் தான் நம்மை போட்டு பார்க்குறாரோ, வியாதி ஆக்குறாரோ, நம்மை சீர்படுத்துகிறாரோ, வியாதியை கொடுத்து சிச்சித்து நம்மை நேர்வழிப்படுத்துகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் மக்களுடைய மனதில் இருக்கிறது. மக்களும் சொல்றாங்க, இதை பார்த்துக்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எல்லாம் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு, லிமிட்டை தாங்கினா உன்னை எப்படி அடிச்சு உன்னை கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். மக்களுடைய மனதில் என்ன, கர்த்தர் எப்படினாலும் அடிச்சு நம்மளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு வந்துடுவார் என்கிற எண்ணம் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு மீட்பு குறித்த ஒரு பூர்ண அறிவு விளங்கலன்னு அர்த்தம். நமக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும், நம்முடைய மீறுதலுக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் குமாரன் மேலே வைத்து குமாரனை தண்டித்து நம்மை மன்னித்திருக்கிறார். தண்டித்து மன்னித்தது மட்டுமல்ல, நம்மை பாவம் மற்றவர்களாக மாற்றியிருக்கிறார், பாவத்துக்கு மரித்தவர்களாய் மாற்றிருக்கிறார். பாவத்துக்கு மரித்தவர்களாக மாற்றிருக்கிறார் என்றால் பாவம் என்கிற செயலுக்கு நம்மை மரித்தவர்களாக மாற்றல, பாவம் என்கிற நிலைக்கு நம்மை மரித்தவர்களாக மாற்றிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் வச்சுங்க, நீங்கள் அமெரிக்க குடியுரிமை உங்களுக்கு இருக்குன்னா இந்திய நாடு சட்டம் உங்களுக்கு பொருந்தாது. பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னா நீங்கள் வேற நாட்டை சேர்ந்தவர்கள். அதே போல நாம் பாவம்ங்கிற அந்த நிலைக்கு மறித்திருக்கிறோம். இனி நாம் பாவிகள் அல்ல, பாவிகளுக்கு தான் தண்டனை வரும் தவிர கர்த்தர் நம்மை பாவம் என்கிற நிலையிலிருந்து மாற்றி சும்மா மாற்றல, மிகப்பெரிய கிரயம் கொடுத்து வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் இடிதாங்கி மாதிரி அவர் இழுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இதை அறியும் பொழுது தேவன் மேல நமக்கு ஆழமான அன்பு உண்டாகும். என்னை இவ்வளவு நேசிக்கிறாரா, இவ்வளவு அன்பு செலுத்துகிறாரா, என்னை மீட்பதற்காக இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாருங்கிற அறிவு வரும் பொழுது அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய தோணாது, அவருக்காக வாழ தோணும். சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். பயத்தின் அடிப்படையில் யாரையுமே மாற்றி அமைச்சிட முடியாது. பயம் இருக்கிற வர கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பாங்க. பயம் போயிடுச்சுன்னா கேரக்டர் மாறாது. கர்த்தர் விரும்புகிறது உள்ள இன்னர் சேஞ்சு. நமக்காக பெரிய கிரயத்தை கொடுத்து எல்லா தண்டனை தீர்ப்பிலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்படி ஆக்கினை தீர்ப்பு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு இருக்கு. அப்படி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகும் ஏன் அநேக மக்கள் குற்ற உணர்வுகளையும் அவமானத்தின் உணர்வுகளையும் தகுதி இல்லாதவன் என்கிற உணர்வுகளையும் ஏன் வாழ்கிறார்கள் என்றால், அது கர்த்தரிடமிருந்து வரல. கர்த்தர் அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கல. அந்த உணர்வு நம்ம விடுதலையாக வேண்டுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை போதிக்க வைக்கிறார். அப்ப ஏன் வருது? ஏன் அந்த அவமானத்தின் உணர்வின் கீழே, குற்ற உணர்வின் கீழே மக்கள் வாழ்கிறார்கள் என்றால், 4 விதமான காரியத்தின் மூலமா வருதுன்னு போன வாரம் ஆரம்பிச்சேன். பார்த்தோம் இல்லையா? காண்டம்னேஷன்னா அன்ஃபிட் ஃபார் யூஸ்னு அர்த்தம், பிரயோஜனப்படாதவன் அர்த்தம். உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வருது, அவமானத்தின் உணர்வு வருதுன்னா கர்த்தரை பயன்படுத்த மாட்டார், கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் என்னை கொண்டு ஒன்று செய்ய மாட்டார்ங்கிற நினைவு வந்துச்சுன்னா அந்த அவமானத்தின் உணர்வு, குற்ற உணர்வு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். 4 விதத்தில் வருகிறது. இது எப்படி வருகிறது, அதை எப்படி டீல் பண்ணுவதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா
இந்த உலகத்தில் சக்சஸாக வாழ முடியும். வரக்கூடிய அவமானத்தின் உணர்வு, தகுதி இல்லைங்கிற உணர்வு அத்தனை மேற்கொண்டு ஜெயமாக வாழ முடியும். முதல் காரியம், முதல் பிசாசிலிருந்து வரும்னு சொன்னேன். வெளிப்படுத்த விசேஷம் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்குன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இருக்கு. இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு கண்டம் பண்ணும்படி தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறவன் கீழே தாழ தள்ளப்பட்டான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நடந்த இந்த சம்பவங்கள் பின்னாடி நடக்க போற சம்பவங்கள்ல ஏற்கனவே நடந்ததை இங்கே மேற்கோள் காமிக்கிறார். கவனிங்க. இன்றைக்கு பிசாசு தேவனுடைய சமூகத்தில் போய் குற்றப்படுத்தவே முடியாது. ஏன் குற்றப்படுத்த முடியாதுன்னா, நீங்கள் பாவங்களற கழுவப்பட்டிருக்கீங்க, நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்களுக்கு அத்தாட்சியாக பிதாவின் வலது பாரசத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற வரை பரலோகத்துக்கு ஒரு பக்கா ப்ரூஃப் இருக்கிறது. என் பாவங்கள் அனைத்தும் தண்டிக்கப்பட்டு கர்த்தரை நீதிமானாக மாற்றி இருக்கிறாங்க. ப்ரூஃப் அவர் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால பிதாவுக்கு முன்பாக போய் என்னை குற்றம் சாட்ட முடியாது. அங்கே போக மாட்டான். பழைய ஏற்பாடு காலத்தில் போனான். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாம் கொடுத்த அந்த உரிமையின் அடிப்படையில் போனா அப்ப அந்த இடம் கழுவப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யார்கிட்ட வருவானா? நம்மகிட்ட வருவான். வாழ்க்கையில் எந்த குறைகள் நடந்தாலும் கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் தான் பொருளாதாரத்தை சீர்குலைச்சிட்டாரு, கர்த்தர் தான் பிள்ளையோட வியாதி காரணம், கர்த்தர் தான் கடனு காரணம். தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிற்போக்கான காரியத்துக்கும் கர்த்தர் தான் காரணம்ங்கிற எண்ணத்தை கொடுக்கிறாங்க. கவனிங்க. மக்களுடைய மனதில் எந்த ஒரு காரியம் அவர்களை யோசித்து அதுக்கு பதில் கொண்டு வர முடியலன்னா ஒரே ஒரு பதில் சொல்லிடுவாங்க, கர்த்தர்ன்றாங்க. அவர்களை சிந்தித்து தீர்மானித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்னா யார் மேல பழி போடுவாங்கன்னா கர்த்தர் மேல போட்டுருவாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா வேற யாருமே ஒன்றும் பதில் பேச முடியாது. கர்த்தர் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில தீமைக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. கவனிச்சு வாங்க, முக்கியமான காரியம் இதெல்லாம். கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கான்னு சொல்லுது. ஏன் பிசாசு இந்த எண்ணத்தின் மனதில் கொண்டு வருகிறான் என்றால், தேவனை நம்ம ஆராதிக்க கூடாது, தேவனுக்காக வாழக்கூடாது, தேவனோடு இணைந்து இருக்கக்கூடாது, தேவனை விட்டு விலகி வாழணுங்கிறதுக்கு அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறார். அது எப்படி மேற்கொள்வது? அடுத்த வசனம் சொல்லுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்கன்னு சொல்லுது. பிசாசு கொண்டு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி ஜெயித்தார்கள் மேற்கொண்டான்னு சொல்லுது. முதல்ல இந்த விசுவாசிகள் ஒரு ஏனோதானோன்னு வாழக்கூடிய விசுவாசிகள் கிடையாது. மரணமே நேடுகிறதா இருந்தால் கூட கர்த்தர் மேல கமிட்மெண்ட்ல உறுதியா இருக்கிற மக்கள். இதை குறித்து என்ன அதை குறித்து என்ன சந்தேகப்படுகிற மக்கள்ல உயிர் போனா இருந்தா கூட தங்களை தேவனுக்கென்று முற்றிலுமாக விற்று போட்ட மக்கள். அப்படி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்காங்களான்னு கேட்டோம்னா எல்லாரும் அப்படி கிடையாது. தங்கள் உயிர் பெருசா கர்த்தர் பெருசா நினைச்சோம்னா கர்த்தர் தான் பெருசு, உயிர் ஒன்றும் கிடையாது. உயிரை கொடுத்தவர் அவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உயிரை பாதாளத்திலையும் நரகத்திலையும் போடுறதுக்கு பயப்படுங்கன்னாரு. என்ன ஒரு காரியம் இருந்தாலும் மரணமே வந்தால் கூட கர்த்தர் மேல விசுவாசத்தை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற மக்கள் தான் பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். இதை குறித்து என்ன அதை குறித்து என்ன, அந்த வசனத்துல சந்தேகம் இருக்கு, இந்த வசனத்துல சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா நிவர்த்தி ஆகினதுக்கு அப்புறமும் சந்தேகம் வந்துச்சுன்னா கஷ்டம். கர்த்தரோட நடக்கிறவங்க நடக்க நடக்க நிறைய காரியங்கள் நமக்கு விளங்குது. ஆனா ஜெயிக்க வேண்டும், தேவன் ஏற்படுத்த வெற்றியை சுதந்திரிக்க வேணும்னா என்ன ஆனாலும் நான் தேவனுக்காக வாழ்வுங்கிற கமிட்மெண்ட் இருக்கணும். அதுக்கு ரெண்டு காரியம் சொல்றாரு. மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் உயிரை கூட துச்சமா மதிச்சு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ரெண்டு காரணத்தை கொண்டு ஜெயிக்கிறாங்க. ஒன்னு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம். ஆட்டுக்குட்டி ரத்தம் என்றால் அவருடைய கிருபை. அவர் நமக்கு என்ன செய்தார்? அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு நம்ம என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? இயேசுவானவர் என்ன செய்தார்? அந்த ரத்தத்தின் மூலமா நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள், கிருபைகள், அதை குறித்த அறிவு. அதோடு மட்டும் போதாது, அதை குறித்து நான் சொல்லக்கூடிய சாட்சிகள்.
அதை குறித்து நான் என்ன சொல்றேன்? நான் சொன்னது புரியுதுங்களா? ரத்தம் சிந்தப்பட்டதுனால மட்டும் வெற்றி கிடையாது. ரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து என் வாயில வந்து வரக்கூடிய விட்னஸ் என்ன, சாட்சி என்ன? தேவன் எல்லாருக்கும் வெற்றியை சரிசமம் வைத்திருக்கிறார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லாருமே வெற்றி பெறணும். தேவனால் பிறந்த எல்லாம் ஜெயிக்கும். தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்டா, நம்முடைய குறித்த தலையெழுத்து என்னன்னா ஜெயிக்கணும், ஜெயித்தான் வாழணும். ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறார்களான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமா இல்லை. ஏன் இல்லைன்னா அவர்கள் கேட்ட வசனத்தோடு தங்கள் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணுவது கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், பிசாசு அதிகாரத்தை இழந்தவன், அவனுடைய சகல வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் உறிந்து கொண்டான்னு சொல்லுது. இது அவர் ரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற கிருபை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களாங்க? பிசாசை ரத்தத்தினால் ஜெயித்தார், மேற்கொண்டார், அவனை நிராயுதபாணியா மாற்றினார். இதெல்லாம் அவர் செஞ்சது. அவர் செஞ்சதை குறித்து நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, பிசாசு ஒன்றுமில்லாதவன், செயல்பட முடியாதவன், அவனுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது என்பதை குறித்து நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம். பிசாசு வந்து கத்தர் கட்ட மாட்டாரு. நாம் தான் பிசாசுடைய கிரியைகளையும் பிசாசுடைய செயல்களையும் ரத்தத்தை கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து வாயை கொண்டு சொல்லணும். சொல்லும் பொழுது அதன் வாழ்க்கையின் பங்காக மாறுது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். வேதம் சொல்லுகிறது, பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் ரிலீஸ் பண்ணுவதும் விடுதலை ஆக்குவதும் நம் கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இயேசு நாம நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய சர்வ ஆயுதம் நமக்குள்ள இருக்கிறது. எல்லாமே உங்க கையில் இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? பரலோகமே நம்ம பேக்கப் இருக்கிறது. பிசாசு எந்த காரியங்களும் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியம் கொண்டு வந்தாலும் வாயை திறந்து இயேசு நாமத்தில் பிசாசே உன் கையை என் குடும்பத்திலிருந்து என் பொருளாதாரத்திலிருந்து நீ எடுக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறேன். இருக்கிறதுலையே அந்த 4 சோர்ஸ்லயே கீழான ஆள் யாருன்னா பிசாசு தான். இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸி பேய் விரட்டுறதாங்க. இருக்கிறதுலயே லோ பேய் விரட்டுறது. ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கினவன், உங்கள் சார்பில் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு மக்கள் கத்தரை பற்றி பேசுவதை காட்டிலும் பிசாசை பற்றி அதிகமாக பேசுவாங்க. தெரியுமா? நம்ம ஆராதனையில் பிசாசுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டோம். பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன், பிசாசுடைய செயல்களை அப்புறப்படுத்துகிறேன், அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அவன் வாயில் வச்சு பேசுகிற கூட லாய்க்கு இல்லாத ஆளுங்க. அவன் சிலரெல்லாம் வாயில் வச்சு பேசக்கூடாது. தெரியுமா? வாயில் வச்சு பேசினா மதிப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். கண்ணுக்குமே கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அப்படியே அவன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப அல்பமானவன். மக்கள் சாட்சின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? நான் புது வருஷத்தில் 2-3 சாட்சி ஏற்றுவேன். சாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த சாட்சி முழுக்க யாரை பற்றி பேசுவாங்கன்னா பிசாசை பற்றி தான் பேசுவாங்க. பிசாசனை அப்படி பண்ணிட்டான், பிசாசன் இப்படி பண்ணிட்டான், ஜெபம் பண்ண முடியாம பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். ஆனால் கடைசியில் ஐயா ஜெபம் பண்ணாரு சொன்னது பொண்ணு பிசாசும் ஐயா பற்றியா பேசுவாங்க. கடைசியில் பிசாசு ஒன்றும் கிடையாதுங்க. எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பேசுறாரு. தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் போட்டுக்கோ, அத்தனையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொண்டு யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலை, போட்டுக்கொண்டு நில்லுங்கன்னு தான் சொல்லுது. எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எதிர்த்து நில்லுங்க, சண்டை போடுங்கன்னே சொல்லலைங்க. சண்டை போடுங்கன்னு சொல்லுதா? போட்டுக்குங்க, நில்லுங்க. உங்களுடைய ஸ்டாண்ட்ல ஃபார்மா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. அதுல நீதி என்னும் மார்க்கவசம் ஒண்ணு, சத்தியம் என்னும் கச்சை. இது எனக்கு சொந்தம், சுகம் எனக்கு சொந்தம், ஆரோக்கியம் எனக்கு சொந்தம். என் வாழ்க்கையில் வியாதி வருவதற்கோ குறை வருவதற்கோ எந்த விதத்திலையும் அது நீதியானது கிடையாதுன்னு உறுதியா நின்னீங்கன்னா, அவனை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதல்ல மீட்புக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரை மன்னித்திருக்கிறார், பாவங்களார கழுவி இருக்கிறார்,
தேவனுக்கு எதிராக இல்லை, தேவன் என் பட்சமா இருக்கிறார், இதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அப்புறம் அதை பத்தி என்ன, அப்பெல்லாம் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அப்புறம் பிசாசுக்கு ஏத்துருங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். ரெண்டாவது காரியம், இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் நம்முடைய சொந்த இருதயம். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கண்டம் பண்ணக்கூடிய இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியும் தீர்க்கும். நம்முடைய மனசாட்சி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம், ஆவியால் நமக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறார், நமக்குள்ள ஒரு புது இருதயம், புதிய நேச்சர் வந்திருக்கிறது. பழைய நேச்சரில் கல்லான இருதயம் கிடையாது, சதையான இருதயம் உண்டாயிருக்கிறது. தேவனோடு நம்முடைய ஆவி கனெக்டாக இருக்கிறது என்றால், இப்போ நம்ம தவறு செய்யும்போது நம்முடைய இருதயம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும், சரியில்லை அப்படின்னு உணர ஆரம்பிக்கும், உறுத்த ஆரம்பிக்கும். அந்த உறுத்துறது நல்லது, உறுத்துனாதான் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுவதுன்னு உங்களுக்கு தெரியணும். உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்யாது. நான் சொன்னது புரியுதுங்களா? 21 சொல்றாரு, நம்ம இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும் இருக்கு. இருதயம் நம்மை குற்றவாளின்னு தீர்க்குதுன்னா கான்ஃபிடென்ட் போயிடும். எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கிறது. ஒரு சகோதரனுக்கு விரோதமாகவோ, ஒரு சகோதரிக்கு விரோதமாகவோ, அல்லது கர்த்தருக்கு விரோதமாகவோ ஏதோ ஒரு பாவம் நீங்கள் செய்கிறீங்களா, அதை நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. உடனே ஒரு விதமான இருள் மடதலை ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கிறது. நம்ம செய்யக்கூடாத செஞ்சிட்டோம், நம்ம சரியில்லை, நாம் இது சரி பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருதா? வரணும், கட்டாயம் வரணும். அதோட வாழ்ந்தோம்னா நீங்கள் ரசிக்கப்படலைன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வருது, உடனே மனம் திரும்புகிறோம், இப்படி வாழக்கூடாதுன்னு மனம் திரும்புகிறோம். எதுக்கு மனம் திரும்புகிறோம்னா பரலோகம் போகிறதுக்காக கிடையாது. நீங்கள் மனம் திரும்பணும்னா நரகம் போயிருவீங்க, மனம் திரும்பினா தான் பரலோகம் போவீங்க. என்னுடைய மனம் திரும்புதல் பரலோகத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. நான் பரலோகத்தில் தான் இருக்கேன். நான் சொன்னது புரியுதுங்களா? அநேக மக்கள் தவறு பண்ணவுன்னா ரட்சிப்பை இழந்துட்டேன், திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பினதுக்கப்புறம் திரும்பி ரட்சிக்கப்படுவோம். பாவம் செய்யும் பொழுது பேரை கிறுக்கிடுவார், அப்புறம் என்ன செய்வார்? பேரை எழுதுவார், அப்புறம் பேரை கிறுக்குவார்னா உங்களுக்கு மட்டும் 10 நோட்டு போடணும். ஏன்னா நீ உங்களை பல முறை கிறுக்கணும், பல முறை எழுதணும். நீங்க தேவனுக்கு விரோதமாக சில காரியம் செஞ்சா கூட கர்த்தருடைய இருதயம் உங்க மேல பிரியமா தான் இருக்கிறது. அந்த நேரத்திலேயும் தேவன் உங்களை பார்க்கும்போது அன்பாதாக பார்க்கிறாங்க. உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் என் மேல் ஆணையிட்டேன்னு சொன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்க மனம் திரும்புற உடனே நீங்க பரலோகவாசியா மாறுறீங்க. தப்பு பண்ண உடனே பின்னோக்கி போறீங்க கிடையாது. ஏன் மனம் திரும்புறேன்? நான் இன்னொருத்தனுடைய இருதயத்தை நான் காயப்படுத்திருக்கேன், என் பரலோக பிதாவுடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்திருக்கேன். இப்படி வாழக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது, வரலையா? ஐயோ அவங்களை காயப்படுத்திட்டோமே, அப்படி காயப்படுத்தக்கூடாதே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கட்டாயம் வரணுங்க. அதான் உங்களுடைய இருதயம் சென்சிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்துல நீதிமான், அதனால பாவமே செய்ய மாட்டாருன்னு கிடையாது. செய்ய மாட்டாரா? என் பையன் நீதிமான் ஆயிட்டான், அந்நிய பாஷை பெற்றுட்டான், என் பையன் பாவமே பண்ண மாட்டான், ரொம்ப தப்பு. உள்ளதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், வெளியே மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பாவம் செஞ்சோம்னா கர்த்தரிடம் தண்டனை வந்துடாது, கர்த்தர் நமக்கு எதிராக நிற்பது கிடையாது. ஆனால் பாவத்தின் விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பொருளாதாரத்தில் அடி விழுகும், கர்த்தர் அடி விழா பண்ண மாட்டாருங்க. பொருளாதாரத்தை அடி விழுகும், குடும்ப சமாதானம் போயிடும், பிள்ளைகளுடைய நல்வாழ்வு போகும். இத்தனையும் கர்த்தர் கிடையாது. 2 சம்சாரம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு பார்ப்போம். கர்த்தர் ஒன்றும் செஞ்சிட மாட்டாரு, உங்களால் நிம்மதியா வாழ முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டாரும் கிடையாது,
நம்ம பிசாசுடைய கிரியர் உள்ள வருவதற்கு இடம் கொடுத்துட்டுன்னு அர்த்தம். உபாகம் 28-1 வரை ஆசீர்வாதம், 15 68 வரை சாபம். அத்தனை சாபத்தையும் தன்மையில் எடுத்துக்கொண்டாரு. ஒரு சாபம் கூட உங்களுக்கு விரோதமாக வராதுங்க. ஆனால் பாவத்துக்கு விளைவு உண்டா? விளைவு உண்டு. எபிரேயர் 9 இருப்போம். எபிரேயர் 9:12 எப்படி மனசாட்சி சுத்திகரிக்கப்பட முடியுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சத்தியம். இந்த பகுதி, வெள்ளாட்டுக்கடா இளைங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுரத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணினார். மீட்பு என்னது? மீட்பு நித்தியமானது. நீங்க மனம் திரும்பினோடனே நீங்க பரலோகவாசியா மாறுறீங்க கிடையாது. பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறதுன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுங்களா? சகல துறைத்தலத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக கிறிஸ்துவுடனே கூட நாம் என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கிறோம். மீட்பு நித்தியமானது, ஆவியில் ஏற்பட்ட மீட்பு. அடுத்து அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தமும் தீட்டு பெற்றவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்லது ஜீவனுள்ள தேவனுக்கு வாழ்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியில நம்முடைய இருதயத்துல அந்த குற்ற உணர்வை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயங்கிற 2 காரியம் சொல்றாரு. கவனிக்கிறீங்க? ஒன்று, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம், அப்புறம் கடாரியுடைய சாம்பல். கொஞ்சம் வேலைக்கு சொல்றேன். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுத்திகரிக்குதுன்னா, இன்னைக்கு இயேசுவின் ரத்தமும் அந்த முற்றுப்பட்ட கிரியில் நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயங்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குங்கிறார். நல்ல விசுவாசி, நான் சொல்றது நல்ல விசுவாசி தான். நல்ல விசுவாசிக்கு என்ன இருக்கும்? கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை கனப்படுத்தி வாழணும், கர்த்தருடைய பேரை கெட்டுப்போக பண்ணக்கூடாதுங்கிறது அந்த உணர்வுள்ள மக்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும். ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமில்ல அது ஒரு காரியம் செஞ்சிருக்கிறாரு, அது எப்படி சரி பண்ணுவதுன்னு தெரியலன்னா அவரை அதை குற்றப்படுத்தும். நீலாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, நீலாம் அதுக்கு சர்ச்சுக்கு போற, அதை பயன்படுத்தி பிசாசு உங்களை யூஸ் பண்ணுவான். நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டு எப்படி போய் சபையில் உட்காந்து கையை உயர்த்தி ஆராதிக்கிற, நீ மாய்மானம் பண்றவனா அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துவான். அன்றைய நேரத்தில் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க நான் மாய்மானம் பண்ண விரும்பலை, என் வாழ்க்கை சரியில்லை, நான் கர்த்தருக்கு உகந்த விதத்தில் வாழலை, அதனால நான் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரமாட்டேன், எல்லாவற்றையும் சரி பண்ணிட்டு நான் வர்றேங்கிறாங்க. உங்களையே உங்களால் சரி பண்ண முடியும் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி தேவையில்லை. இப்படி தங்களை குற்றப்படுத்துகிற மக்கள் தேவனுக்கென்று வாழாமல் குற்ற உணர்வுலேயே கர்த்தரை விட்டு அப்படி வெளியே போக ஆரம்பிச்சிடாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. மனதில் வர்ற எண்ணங்கள், நம்ம செய்த காரியங்களுடைய எண்ணங்கள் நம்மை குற்ற மனசாட்சி ஏற்படுத்தி கர்த்தரை விட்டு உங்களை பின் விலக பண்ணுது. ஞானஸ்தானம் எடுத்துறோம். ஞானஸ்தானம் எடுத்துறீங்களா? ஞானஸ்தானம் முக்கியமா? முக்கியம், ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறோமா? மக்கள் இது ஒரு ட்ரெண்டா இருக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. என்னென்ன ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கணும் சரியாயிடுவான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அதனால தான் பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ஞானஸ்தானம் ஒருத்தனையும் மாத்தாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறான், உள்ள அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்பதை வெளியே அடையாளமாக தனக்குள்ள நடந்ததை ஒரு வெளியே இருக்கிற காரியத்தின் மூலமா செஞ்சு காமிக்கிற. கவனிங்க, அது எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், பாவமற்றவர் எடுத்தார். இயேசு எடுத்த ஞானஸ்தானம் நம்ம எடுத்த ஞானஸ்தானம் ஒண்ணு. அவர் தேவனுடைய மகனா எடுத்தார், நாமும் தேவனுடைய மகனா எடுக்கிறோம். பாவியா எடுக்கல, தேவனுடைய பிள்ளையா எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? நான் பாவத்துக்கு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், இனி நான் பாவி இல்லை என்பதை என் செயல்ல செய்யறோம். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? நான் வெளியே செய்கிற செயல் எனக்கு உள்ள நடந்தது என்பதை நான் காமிக்கிறேன். உள்ள ஒண்ணுமே நடக்காம நான் வெளியே ஞானஸ்தானம் எடுத்தோம்னா 10 பேருக்கு முன்னாடி குளிக்கிறேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. 10 பேருக்கு முன்னாடி என்னை குளிப்பாட்டி விட்டாங்க, அவ்வளவுதான். உள்ள ஒண்ணு நடந்திருக்கிறது, கவனிக்கிறீங்களா? உள்ள நடந்ததுடைய வெளி செயல் உன்னை உங்கள் வாழ்க்கையில மாற்றுது. இதுக்கு முன்னாடி இந்த
கால் கழுகுறதை குறித்த ஒரு சத்தியம் 2 வாரம் பேசினேன், ஞாபகம் இருக்கா? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த மேலறைக்கு போகிறாங்க, பஸ்கா அனுசரிக்க போகிறாங்க. அது கெஸ்ட் வீடு. கெஸ்ட் வீட்டில் எப்பவுமே ஒரு வேலைக்காரன் இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது இரவல் வாங்கின வீடாக இருந்ததுனால அங்கே வேலைக்காரன் இல்லை, காலை கழுவுவதற்கும் துடைத்து விடுவதற்கும் ஆட்கள் இல்லை, யாருமே துடைப்பதற்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தர் ஒரு வேலைக்காரன் கட்டக்கூடிய அந்த சீலை எடுத்து கட்டுறார். அது ஒரு வேலைக்காரன் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அதுவும் லினன் ட்ரெஸ்ஸு. அதை போட்டுட்டு தண்ணீரை ஊற்றி கழுவி டவலை வச்சு துடைக்கிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் நீங்கள் துடைக்க வேணாம், துடைக்கலாமாங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் துடைக்கலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பங்கு இல்லைன்னா என்னோட மூவ் ஆக முடியாது. கவனிங்க, குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தரோட நீங்கள் மூவ் ஆக முடியாது, கர்த்தரோட நடக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்குள்ள சின்ன பகை இருக்குன்னு வச்சுங்களேன், பகை இல்லை, என்னோட நீங்கள் பகை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வித்துவான்னு அர்த்தம். என்னோட எல்லாம் உங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னா எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக போக முடியும். யாருமே கசப்போ வேதனையோ வச்சுக்கூடிய ஆளே கிடையாது. என்னோட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா என்னோட நீங்கள் ஃப்ளோ ஆக முடியுமா? முடியாது. நம்ம சரியில்லைங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தரோட உங்களால் நடக்க முடியாது. அதனால என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை ஃபுல்லாகவே கழுவி விடுங்க. அப்போ சொன்னார், முழுகிறவன் கால்களை மாத்திரம் கழுவுனா போதும். நம்ம ஏற்கனவே முழுகி இருக்கோம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ரத்தத்தினாலே முற்றுமுடிய கர்த்தர் கழுவி இருக்கிறார். இப்போ கழுவ வேண்டியது என்னது? இந்த உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணக்கூடிய மனது கழுவணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதெல்லாம் கால் கழுவணும். கால்னா இன்னைக்கு நம்ம காலை கழுவல, ஷூ போட்டு கூட போயிடலாம். இந்த மனது தான் கரைப்படுது. உலகத்தின் எண்ணங்கள் சிந்தைகள் கரைப்படும் பொழுது எப்படி ஞானஸ்நானம் எனக்கு உள்ள நடந்ததை குறித்த காரியத்தை வெளியே செய்கிறனோ, ரத்தத்தை குறித்து சத்தியத்தை கொண்டு என் மனதை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் பாவம் செஞ்சா கூட நான் பாவி அல்ல, நான் நீதிமான் சொல்லணும். நான் நீதிமான், இதை செய்வதற்கு நான் சரியான ஆள் கிடையாது. நான் சொன்னது புரியுதாங்க? உங்களுக்கு சினிமா பார்க்குற ஆவி இருக்குன்னு வச்சுங்களேன், சிலருக்குலாம் பார்த்துடணும். அதை மாற்றணும்னா நீதிமானுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படி கேளுங்க, உங்களுக்கு உறுத்தும். ஏன்னா நம்முடைய நிலைக்கு ஏற்ற செயல் கிடையாது, அது நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற செயல் கிடையாது. குற்ற உணர்வு பண்ணி உங்களே கண்டமன்றது கிடையாது. நான் யார் என்கிற சத்தியத்தை கொண்டு என்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும், கழுவி கொண்டே இருக்கணும். சொல்றாரு இல்லையா, காலை வெள்ளாட்டுக்கடா இவை ரத்தமும் கடாரின் சாம்பலும் பொதிச்சிருக்கணும். என்ன 14 ஒரு சடங்கு இருக்கு. ஒரு பெண் மாடை எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில கலந்து எவன் தீட்டுப்படுறானோ அவன் மேல தெளிக்கணும். நம்முடைய ஆவி தீட்டுப்படாது. ஆவி பரிசுத்தாவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆவி அந்த அளவுக்கு செக்யூர்டுங்க. அதனாலதான் பரலோகங்கிறது அவ்வளவு பத்திரங்க. உலகத்துக்கு எந்த கரையும் உங்களை அவிசுவாசம் கூட உங்களோட ஆவியை டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி இருக்கிறாரு. அதனால ஆவியை கழுவ வேணாம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை கொண்டு அடிக்கடி மனதை கழுவிட்டே இருக்கணும். மனதை கழுவுலன்னா குற்ற உணர்வு உண்டாயிரும், மனசாட்சி உறுத்தும். நான் சொல்றது புரியுதுங்களா? வாசிப்போம். 1 யோவான் 2 காரியம். முதல்ல அவர் கொடுத்த மீட்பை, அந்த மன்னிப்பை ரிசீவ் பண்ணணும். 2வது காரியம், மனம் திரும்பணும்னா கம்ப்ளீட்டா மனம் திரும்பணும். மனம் திரும்புனா என்ன? அப்படி போனவர் அப்படி யூட்டன் எடுக்கிறது. இப்படி போயிட்டு இருந்தேன், வழி சரியில்லை, அப்படி யூட்டன் எடுத்து போறதான் மனம் திரும்புறது. அப்படியே யூட்டன், ஷார்ப் யூட்டன் எடுக்கிறது, கொண்டை ஊசி வளையல் மாதிரி எடுக்கிறது. அப்படி சொன்னா புரியும். அப்படி ஷார்ப்பா எடுத்து திரும்பணும். வாசிப்போம். 1 யோவான் 2 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக, நமக்காக பிதாவினிடத்தில் இன்டர்சீட் பண்ணுகிறார். கீழே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பாவம் முடிந்த காரியமா இருக்கு. கவனிச்சவாக, ஒருவர் தான் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறார்.
கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார்ங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அந்த எண்ணம் வந்து ஆமாம் கர்த்தர் பாவங்களை மன்னிச்சிட்டார். ரெண்டாவது காரியம், அவர் தன்னைத்தானே மன்னிக்கணும். சிலர் கர்த்தரனை மன்னிச்சிருக்கிறான்னு நினைப்பாங்க, ஆனால் அவர்கள் தங்களை மன்னிக்க மாட்டாங்க. நான் செஞ்சிருக்க கூடாதுங்க, நான் செஞ்சிட்டேங்க, நான் செஞ்சிருக்கவே கூடாது. கர்த்தர் மன்னிச்சிட்டார் தான், ஆனால் என்னை நான் மன்னிக்க மாட்டேன். அந்த உணர்வு இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யாது. நான் காமிக்கிறேன் எப்படி குற்ற உணர்வு விசுவாசத்தை எப்படி தடை செய்யணும்னு காமிக்கிறேன். கடைசியில் உங்கள் ஃபெய்த்தை செயல்பட முடியாமல் அப்படி தடுத்துரும். ஒருவன் தான் செய்த பாவத்தை மன்னிக்கலன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட நீங்க நண்பனாவே இருக்க முடியாது. அவன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னா நீங்க செஞ்ச தவறுகளை மன்னிப்பானா? அவனோட பழகவே முடியாதுங்க. அவன் உறவுக்கே லாயக்கில்லாதவன் மாறிடுவான். நீங்க செஞ்ச பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரா? நீங்க நீதிமானா? மனம் திரும்பி இருக்கீங்களா? மன்னிப்பை ஏற்றுக்கொண்டீங்களா? யூ டர்ன் எடுத்துட்டு உங்களையும் மனதார மன்னிக்கணும். ஒரு சகோதரனுக்கு வரதா பாவம் பண்ணிட்டீங்க, நீங்க செஞ்ச பாவம் தெரியுது, போய் சாரி கேட்கணும். போய் உங்களுக்கு கிரீடம் விழுந்துராது. சாரி கேட்கலன்னா தாங்க உருத்தம், நிம்மதியா படுக்க முடியாதுங்க. அவர் நான் மன்னிக்க மாட்டேன்னா பரவாயில்ல, அவர் பார்ட்டு என் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நீ மன்னிக்காம போ, ஏன் சைடுல சரியாயிட்டேன். நான் சொன்னது புரியுது. மனசாட்சி ரொம்ப முக்கியங்க. மனசாட்சி சுத்தமா இருந்துச்சுன்னா தேவனோட ஃப்ளோ ஆகிறது ஈஸியா இருக்கு. மூணாவது காரியம், நாலாவது காரியம் கொண்டு போறேன், கவனிச்சுட்டு வாங்க. மூணாவது காரியம், மற்றவர்கள் சொல்லக்கூடிய குற்ற உணர்வு, மற்றவர்கள் உங்களை பேசக்கூடிய குற்றச்சாட்டுகள், கண்டம் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஏசாயா 54 திருப்புவோம். மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தாலும் அவைகள் அவனோட வாழ்க்கையில் சேதத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகள் ரெண்டு விதமாக இருக்குது. வார்த்தைகள் ஒன்று ஆயுதம், இன்னொன்று விதைகளாக இருக்கிறது. வார்த்தைன்னா சும்மா கிடையாதுங்க. வார்த்தைகள் ஒன்று ஆயுதம், இன்னொன்னா விதைகள். ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், பிரதானமாக எழும்பக்கூடிய ஆயுதம்னா வாயின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகள். சில மக்கள் வாயின் வார்த்தையினாலேயே தங்களை சூசைட் பண்ணி கொண்டவங்களா இருக்காங்க தெரியுமா? கணவன் பேசின வார்த்தைகள், மனைவி பேசின வார்த்தைகள், யாரோ சொன்ன வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கினவங்களா இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது இது கர்த்தர்ட்ட அந்த வார்த்தை வரலன்னா அதை நிராகரிச்சிடணும். கர்த்தர் சொல்ற வார்த்தை தாங்க அல்டிமேட். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொல்லணும்னா அது அந்த ஆயுதத்துக்கு விரோதமா நிக்கணும். அந்த மாயத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. யோவான் 6:63 சொல்லுகிறான், நான் பேசின வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்கு. ஆண்டோட வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா உயிர்ப்பிக்கிறது. ஒன்று மரண வார்த்தைகள், இன்னொன்று ஜீவ வார்த்தைகள். கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய சாயல்ல ரூபத்தில் உண்டாக்கியிருக்கிறார். அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறார். எப்படி அவர் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனா இருக்கிறதோ நாம் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனாம் இருக்கும். ஒருத்தருக்கு வார்த்தைகளை பேசி அவனை கட்டி எழுப்பிடலாம், வார்த்தைகளை பேசி கொண்டுடலாம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் நேரத்தில் யாரை உள்ள விடுறங்கிற ரொம்ப முக்கியங்க. அதனால ஐசியூல எல்லாரும் விட மாட்டாங்க. சிலரெல்லாம் விட்டோம்னா காலி பண்ணிடுவாங்க உள்ள போனவொடனே. ரிஸ்க்குங்க. விளையாட்டுக்கு சொல்லலைங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப மிஸ்டர் தமிழன் உங்களுக்கு தெரியும், அவங்க ட்ராவலில் இருக்காங்க, ட்ராவலிங் மினிஸ்ட்ரியாக இருக்காங்க. இப்போ அங்கே இங்கே அக்கா போயிட்டு வருவாங்க. முன்னாடி அவங்களுக்கு பைபாஸில் வந்து மரணத்தின் விளிம்புலேருந்து போயிட்டு வந்தாங்க. அப்புறம் சாயங்காலம் இங்கேருந்து தச்சேராக போகும்போது அவங்க வீட்டுக்கு போனேன், சும்மா போனேன், நான் பிளான் பண்ணி போனோம்னா ஆண்டு உட்காந்துருந்தாங்க. அப்படியே ஆனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் பைபிள்லாம் ஒன்றும் பேசலை, கேஷுவலாக பாசிட்டிவாக அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தேன். 1/2 மணி நேரம் பேசி முடிஞ்சோன்னா அவங்க உடம்பு அப்படி தெம்பாயிடுச்சுங்க. அதான் வார்த்தைகள். நீங்கள் யாருடைய பிரசன்ஸில் போய் உட்காடுறீங்கன்னு முக்கியம். அந்த வார்த்தைகள் கட்டி எழுப்பவும் செய்யும், அந்த வார்த்தைகள் உருக்கொலை பண்ணவும் செஞ்சிடும்.
நம்ம நாடு நல்ல நாடு. ஒரு வயதில் பிள்ளைகள் தப்பு பண்ணால் பெரம்பு வச்சு இழுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வர நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு விழிச்சுன்னு தெரியணும். எப்படின்னா சொல்லி புரிய வைக்கிற வயசு இருக்கா தெரியுமா? சொன்னது புரியுதாங்க? அப்போ தான் பிள்ளைக்கு நம்ம செய்கிற தவறுன்னு தெரியுங்க. நான் சொன்னது, நீங்கள் உங்கள் பிள்ளைய அடித்து வளர்க்கலன்னா ரோட்டில் பிள்ளை அடி வாங்குவோம் பார்த்துக்குங்க. எவனே ஒருத்தன் அடிப்பான். தப்பு பண்ணும்போது பைபிள் சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை நீக்கும் இருக்கு. பிரம்பை கையாளாதவன் தன் மகனுக்கு அநீதி செய்கிறான் இருக்கு பைபிள் சொல்லு. நான் சொல்லலை. நம்ம நாட்டில் அடிக்கலாம், மேலை நாட்டில் அடிக்கக்கூடாது. மேலை நாட்டில் அடிச்சுன்னா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் வார்த்தையில் அடிப்பாங்க தெரியுமா? உருப்பட மாட்ட, நீ நாசமாக போவ, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ எதுக்கு லாய்க்கு இல்லாத, அதுக்கு 4 ஆற அரைஞ்சிடலாம் பட்டு பட்டு பட்டுட்டு. எது டேஞ்சர்? வார்த்தைகள் தான் டேஞ்சர். அடிச்சது மறந்துருங்க தெரியுமா? வார்த்தைகள் அடிச்சது மறக்காது. நேற்று அடிச்சிருப்போம், நேற்று அடித்தாங்களா, எப்போ அடித்தாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு நம்மளாம் எத்தனை அடி வாங்கியிருப்போம், நமக்குலாம் ஞாபகமாக இருக்குது தெரியல. ஆனால் சில வார்த்தைகள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சில பேசின வார்த்தைகள்லாம். அதான் வார்த்தைகள் டேஞ்சர். அதனால தான் சபை முக்கியங்க. உலகத்தில் 1000 வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசி வச்சுருந்தா கூட இங்கே நான் வேற வார்த்தையை பேசுகிறோம், நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம், உருவாக்குற வார்த்தைகளை பேசுகிறோம். உலகம் செய்யும் உருப்படாதவன் பேரே வச்சுரும், லாயக்கில்லாதவன் அந்த பேரை மாத்திரம் இங்கே வந்தவுடனே. நான் சொல்றது புரியுதுங்களா? வார்த்தைகள் தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக வந்துச்சு, அதை கண்டம் பண்ணிருங்க. நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், அதை நிராகரிக்கிறேன். இது 3வது. 4வது காரியம் எப்படி குற்ற உணர்வுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருது. நியாயப்பிரமாணத்தின் கிரியின் மூலமாக தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக மாற்ற நினைக்கிற மக்கள் எப்பொழுதுமே குற்ற உணர்வு தான் வாழ்வாங்க. விலைக்கு சொல்கிறேன், கணிச்சவாங்க. இன்னைக்கு சபையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பாவம் கிடையாதுங்க. எல்லா விசுவாசிகளும் பாவமாக பண்ணிட்டு இருக்காங்க. சபையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பாவம் கிடையாது. சபையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள். தங்களோட சுயநீதியை நிலைநிறுத்த நினைக்கிறவர்கள். அவர்களால் தான் விசுவாசத்தில் வெற்றிகரமாக வாழ முடியல. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு சுகமாகிறோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு பயன்படுத்தப்படுகிறோம். அனைத்தும் கிருபையினாலே, விசுவாசத்தினாலே. மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னைக்கு நான் காலைல 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை பயன்படுத்தினார். நீங்க எதை முன்னிறுத்துறீங்க? கிருபை நிராகரிக்கிறீங்க. நீங்க 5 மணி நேரம் ஏன் ஜெபம் பண்ணீங்க? என்னால் முடியாதுன்னு ஜெபம் பண்ணீங்க. இப்போ நீங்க எதை சொல்லணும்? கிருபை தான் சொல்லணும், ஜெபத்தை சொல்லக்கூடாது. நீங்க வரவே கூடாதுங்க. அப்படியே 10 மணி நேரம் நின்று அனலாம் நின்னேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டுங்க. தெரிஞ்ச பிரசங்கரை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தவர் பின்மாற்றத்தில் போய் ஒரு ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிச்சிருந்துருக்காரு. அப்படிங்க போயிட்டாரு. அந்த நேரத்தில் எவனே ஒருத்தன் வியாதியாக வந்திருக்கான், இயேசு நாமத்தில் சுகமாகிட்டு இருக்கார், சுகமாயிட்டாவே. அவர் நல்லா கவனிங்க, அவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காருங்க, அவர் ஜெபத்தில் இல்லை. ஏன் சுகமானா? அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவனுக்கு கர்த்தர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா வாங்கவே மாட்டாருங்க. அதான் கர்த்தர் உத்தமர் தெரியுமா? கர்த்தர் சின்ன பிள்ளை இல்லை. சின்ன பிள்ளைகிட்ட ஒன்று கொடுத்தோம், நான் கொடுத்ததை கக்குன்னு தெரியுமா? நான் கொடுத்ததை தா எங்க தர்றது? கர்த்தர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா எந்த காலத்திலும் ரிட்டர்ன் வாங்க மாட்டாருங்க. அப்போ பாஸ்டர் எப்படினாலும் வாழலாங்கிறீங்களா? சொல்லவே இல்லையே. தேவனுக்குன்பாக போகும்போது உங்களை நிறுத்தாதீங்க, உலகத்துக்குன்பாகும் போது உங்க சுய நீதி நிறுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைன்னு காமிங்க, கர்த்தருக்கு சொந்தமானவன், சபைக்கு போறவன் காமிங்க. வேலைக்கு போகும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வேலை கிடைக்காது தெரியுமா? நான் கிரேஸ் பிரீச்சிங் கேட்குறேன், எனக்கு வேலை கொடுங்க. இனி எதனாலும் கேளுப்பா, எனக்கு என்ன வேலையில் சின்சியாரிட்டி காமி. ப்ரொமோஷன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிடையாது, சின்சியாரிட்டி. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே உங்கள் ஸ்கில்லை காமிக்கணும்.
கிருபையை பயன்படுத்தி கர்த்தர்ட்ட அந்த கிஃப்டை வாங்கி அந்த கிஃப்டை ஸ்கில்லா காமிக்கணும். அப்போ உங்களுக்கு சம்பளம் வரும். போன வருஷம் புது வருஷம் சார்ஜ் சொன்னான், அந்த வருஷம் சார்ஜ் சொல்லலான்னு இருக்குங்க. போன வருஷம் உனக்கு நல்ல சேலரி, அப்புறம் தான் இருப்பான் பையன் பார்த்தா. இந்த வருஷம் உனக்கு 50% இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க 10 கூட கிடைக்காதியா, நம்முடைய இதெல்லாம் சரியில்லை. கர்த்தர் உயர்த்தரா சில நேரத்தில். ஆனால் அவன் ஸ்கில்லை காமிச்சிருக்காங்க. எங்கே போனாலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களால் கம்பெனிக்கு 1 லட்சம் வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு 70,000 சம்பளம் கொடுப்பாங்க. புரியுதா? உங்களுக்கு 1 லட்சம் வாங்கி 1 லட்சத்தை சம்பாதி கொடுத்தோன்னா அவன் கம்பெனியை நவுத்தால் தான் தொங்கும். கொஞ்சம் நல்ல நவுத்தால் தெரியும் இல்லையா, பூட்டு தான் தொங்கும், பெரிய பூட்டு தான் தொங்கும். கலாத்தியர் 2 திருப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நாளல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. என்னுடைய செயல்கள் மூலமாக தான் கர்த்தரை அங்கீகரிக்கிறார், என் செயல்கள் மூலமாக தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், என் செயல்கள் மூலமாக தான் கர்த்தரை பயன்படுத்துறேன்னா இயேசு மரிச்சது வேஸ்ட்டுங்கிறார். நான் சொன்னது புரியுது? என்ன செயலை கொண்டு போய் காமிச்சிருக்கலாம். அப்பயே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஏன் பற்பனையில் கொடுத்தாரு கர்த்தர்? பரிசுத்தவானாக்கிறதுக்கா? கலாத்தியர் திருப்போம். கலாத்தியர் 3:19. இதெல்லாம் கொஞ்சம் இதில் ஒரு கலாத்திய நிறுவ ஒரு 10 வாரம் பேசியிருக்கேங்க. கொஞ்சம் பொறுமையை கேட்டீங்கன்னா விளங்க உங்களுக்கு. கலாத்தியர் 3:10. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பெரிய கேள்வி மக்களுக்கு. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுத்தார்? இவர் கேட்குற நோக்கம் என்ன, ஏன் கொடுத்தார்? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு, அக்கிரம நிமித்தம் கூட்டப்பட்டுன்னா அக்கிரமத்திலிருந்து ஆட் பண்ணப்பட்டுச்சுன்னா கூட்டப்பட்டுச்சுன்னா இணைக்கப்பட்டுச்சு. எதுக்கு? அக்கிரமங்களின் நிமித்தம். இப்போ ஒரு சட்டம் இருக்கிறது நல்லதா? நல்லது. சட்டம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா எவனுடைய குற்றங்களும் தீராது, குற்றம் குறையும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு 10 போலீஸ்கார் அப்படியே ரோந்தில் போறாருன்னா கொஞ்சம் அடங்காதவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான், நல்லவர்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். எதுக்கு லா கொடுத்தாருன்னா லா வந்தால் தண்டனை வரும், நியாய தீர்ப்பு வருங்கிறதுனால அநியாயம் செய்கிறவன் அடங்கியிருந்தான். புரியுதா? கீழே 24க்கு வந்துடுவோம். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நம்மை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்கூல் மாஸ்டர். கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் உட்காரே, வாயில கை வை, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் மாஸ்டர். எதுக்கு? மெச்சூரிட்டி வருகிற வர கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஸ்கூல் மாஸ்டர் உபாத்திங்கிறார். விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தெல்லாம் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. இப்ப நம்ம உபாத்திக்கு கீழே இல்லை. ஏன்? கிறிஸ்து வந்து உங்களை கொண்டு போய் கிறிஸ்துட்ட சேர்க்கணும் தான் நோக்கம். கிறிஸ்துட்ட சேர்த்துட்டாருன்னா இப்ப உபாத்திக்கு கீழே இல்லை, கிறிஸ்துவு கீழே இருக்கேன். அப்ப நான் எப்படினாலும் வாழலாமா? வாழக்கூடாது. கவனிங்க, ஒரு காலத்துல தேவன் வெளியிருந்து உள்ள வர விரும்பினார், இப்ப உள்ள இருந்து வெளியே வர விரும்புகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், உள்ள இருக்கிற சுவாபத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இருக்கு. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ்றீங்க, உங்கள் செயலுக்கு உட்பட்டு வாழ்றீங்க, சுய நீதியினால் வாழ்றீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. ஒரு அற்புதத்தை பெற விரும்புறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு கார் வாங்கணும், அல்லது தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்ட ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும், பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகணும் அப்படின்னு வரன்னு நினைக்கிறீங்க. விசுவாசத்தினால் நீதிமான பிழைப்பான் இருக்கு. எப்படி பெற முடியும்? கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு. ஆனால் குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு,
நான் சரியில்லையோ அப்படின்னு உங்கள் செயலின் அடிப்படையில் கத்தட்ட வந்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. ரோமர் திருப்போம், ரோமர் 14 திருப்போம். குற்ற உணர்வு விசுவாசத்தை அப்படி தடுத்து நிறுத்திடுங்க, செயல்பட முடியாத அளவுக்கு. ரோமர் 14 21 வசனத்தில் வாசிக்கிறேன். ரோமர் 14:21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும். மதுபானம் பண்ணுகிறதுனா நல்லா கவனிங்க, இது இது கிடையாது. அது என்ன சொல்றதுன்னா சரக்கு கிடையாது, ஒயின். ஒயின்னா ஃப்ரெஷ் ஒயினுங்க. தீமத்தை கூட சொல்றார் இல்லையா, கொஞ்சம் நீ கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டி கொள்ளுங்கிறார் இல்லையா. அது பைபிளே சொல்லுது அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாதுங்க. அதனால தமிழில், அதனால தான் ஆங்கிலத்தை படிச்சிங்கன்னா ஒயின் போட்டிருக்கோம். ஒயின்னா ஃப்ரெஷ் ஒயின், பாடம் பண்ணப்பட்ட ஒயின் இல்லை. இஸ்ரேல் மக்களில் ஒயின்ங்கிறது கல்ச்சர். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். முன்னாடி பேசுறார் பழைய ஏற்பாட்டு பலிகளை, இந்த பழைய ஏற்பாட்டு உணவு முறைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிட்டே வர்றார். முதல்ல சிலர் நினைக்கிறான் வெஜிடபிள் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறான், ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறான். அதான் பேசுகிற சாப்பாடு தான் பேச்சு. குறிப்பாக இப்போ நீங்கள் பன்றிக்கறி சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிடுவீங்களா? மேலை நாடுகளில் எல்லாருமே பன்றிக்கறி சாப்பிடுவாங்க. பன்றிக்கறி அவங்க பார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு? பிசாசு மனுஷனோட தான் இருக்கு, அவனோட குடும்ப நடத்தல. அது இல்லை, பன்றிக்கறியை சரியாக வேக வைக்கலன்னா பிக்குவாம் வரும் உங்களுக்குள்ள, குடல் புழு வருங்க. அசை போடுறத சாப்பிடலாம், குதிரையை சாப்பிடக்கூடாது. குதிரை அசை போடும், சாப்பிடக்கூடாது. ஏன்னா குதிரையை வெட்டும் போது குதிரை பாடியில் விஷம் ஏறும். அதனால சில காரியங்களை மனதில் வச்சு கர்த்தர் சட்டமா வச்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? பிராணு நண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றீங்க? எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா கடல் கழிவுகளை சாப்பிடும், நம்முடைய பிரெயின் செல்லுக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்முடைய ஹெல்த்தை மையமாக வச்சு சில காரியத்தை சட்டமாக வச்சார். உணவு, அது டயட்ரி லா, உணவு சட்டம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலைக்கு சொல்கிறேன். நேற்று ஒரு பிரதர் மூணார்லேருந்து கூப்பிட்டார், ஒரு கிராமம். அவர் பாஸ்டர் எங்கள் பக்கத்தில் ஒரு கோயிலில் நல்ல நெய் ஊற்றி பொங்கல் கொடுத்தாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்லாமான்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை இப்போ பாஸ்டர், அதனால் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அப்போ சாப்பிட்லாம். அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சா சாப்பிட்லாம். ஆனால் அது நெய்வேத்தியம் பண்ணாங்க, அப்படி ஆட்டி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு இரடல் இருந்துச்சுன்னா வேணாம். ஏன்னா அது ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு தெரியுது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஆன்லைன்லேயே கூட ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் சொந்தத்தில் யாரே ஒருத்தன் கிடாய் வெட்டியிருக்கான். கிடாய் கோயிலுக்கு நேர்ந்திருக்கேன், கோயிலுக்கு கொண்டு போக முடியல. கோயிலுக்கு சைடில் வெட்டி கறியை வெட்டிட்டாங்க. ஏன்ட ஒரு 5 கிலோ கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிருவேன் நான். பாஸ்டர், பாய் வெட்டினதை சாப்பிட்டீங்களா? இருக்கா? அதில் என்ன போட்டிருக்கு? கலால்னு என்ன? ஓதி கொடுக்கறது. நான் பலிபீடத்தில் வெட்டலை. நல்லா கவனிங்க. நான் சாமி, அதை நான் சாமியாகவே பார்க்கல. நான் அது ஒரு பொருள். சாமி மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். இதை வச்சு பெரிய பிரச்சனை அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ சாமி மட்டும் சாப்பிட சொல்லிட்டாருன்றாங்க. அப்படியே விழுந்து வணங்கி சொல்லலை. விதைக்கும் போது சாமி மட்டும் தான் விதைப்பான், சாமி மட்டும் தான் நாற்று நடுவான், சாமி மட்டும் தான் அறுப்பான், சாமி மட்டும் தான் ரைஸ் மில்ல அரைப்பான், சாமி மட்டும் தான் கடைக்கு வரும். இப்போ இவ்வளோ சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க.
இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நான் புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் பலிபீடத்தில் போய் உட்காந்துட்டு அவன் வெட்டினதை உட்காந்து சாமி விடுங்க சொல்லலை. அப்படி நினச்சிங்கன்னா அது ஒரு பொருளாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நான் அதை பொருளாகவே பார்க்கல. நான் சொன்னது புரியுதா? கீரை உனக்கு இதெல்லாம் இன்னொரு இதில் பேசுகிறாங்க. ஒன்று கொஞ்சம் 11 பேசுகிறாங்க. இதெல்லாம் இந்த நான் பேசின டாபிக் அப்படி 1 பவுல் பேசுகிறாரு. உனக்கு விசுவாசமாக இருந்தால் அது தேவனுக்கும் உனக்கும் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். தன்னை குற்றவாளின்னு தீர்க்காதவன் பாக்கியவான். எனக்கு இதில் விசுவாசம் இருக்கு அப்படிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு பன்றிக்கறி சாப்பிட்டா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் தான் சாப்பிட்டு போங்க. இன்னொருத்தன் வாயிலவே ஊட்டாதீங்க. என்ன அவன் அது தப்புன்னு நினைக்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? பன்றிக்கறி சாப்பிட்டோம்னா நான் கற்பனைகளை மீறிட்டேன் அப்படின்னு குற்றப்படுத்துறான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்காதீங்க. நான் சொன்னது புரியுதாங்க? உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் சரி இருந்துச்சுன்னா தன்னை குற்றவாளின்னு தீர்க்காதவன் பாக்கியவான். கீழே ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான்னா கர்த்தர் தீர்க்கப்படல, தன்னைத்தானே தீர்க்கிறான். ஐயோ நம்ம சரியில்லையோ, நம் கற்பனைகளை மீறிட்டோமோ, டயட்ரி லாவை மீறிட்டோமோ, பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே சாப்பிட்டோமோ அப்படின்னு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறான். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவமே. கவனிங்க, முக்கியமான காரியங்க, குழம்பிறாங்க. மேல சொல்றாரு, தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். விசுவாசம் இருக்கு. கவனிங்க, விசுவாசம் இருக்கு. இது கர்த்தரனை கொடுத்தன்னு விசுவாசம் இருக்கு. அது நடிப்படல விசுவாசத்தோடு சாப்பிட்றவன் பாக்கியவான். தன்னை குற்றவாளின்னு தீர்க்கல. புரியுதா? ஆனா ஒருத்தன் சந்தேகப்படுறான், ஐயோ நம்ம மீறிட்டோமோ, நம்ம சரியில்லையோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவன் சாப்பிட்டான்னா தன்னை அவன் குற்றவாளி என்று அவன் தீர்க்கிறான். புரியுதுங்களா? அந்த சமுசயப்படுகிற சந்தேகம் இருக்கு பார்த்தீங்களா? வருதா? அந்த குற்றவாளிங்கிற வார்த்தை கிரேக்கில் கிரினாஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. கிரினாஸ்னா குற்றவாளி, தன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறது. சந்தேகங்கிற வார்த்தை டயாக்ரினாஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. டயாக்ரினாஸ்னா ஒன்றின் மூலமாக வருது. பை த சேனல் ஆஃப், ஒன்றின் மூலமாக சந்தேகம் வருது. எதன் மூலமா சந்தேகம் வந்துச்சு? தன்னை குற்றவாளின்னு தீர்த்தான். நம்ம சரியில்லையோ, நம்ம மீறிட்டோமோ, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு ஏற்ற விதத்தில் வாழலையோ நினைக்கும் போது என்ன உண்டாகுதுன்னா அவனுக்குள்ள பலவீனமாகறான். புரியுதா? 1ஆம் வசனம் போட்டுக்க. அதில் நல்லா கவனிங்க. நீங்கள் இதை சொல்லிட்டு நான் போய் கோயிலில் போய் குணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாயிண்ட்டு தான் சொல்கிறேன். நான் யார்கிட்டையுமே யாரும் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற கிடையாது. வந்துச்சுன்னா சோத்திரம் போட்டு சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இரடலை ஒரு மாதிரி உறுத்துதா தூக்கி காக்காய் போட்டுருங்க, அவ்வளோதான். கறி முக்கியமா மனசு முக்கியமானா அவ்வளோதான் முக்கியம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனோட மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். கீழே ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனும் மரக்கரையிலே மாத்திரம் புசிக்கிறான். கவனிங்க, ஒருத்தன் எல்லாம் சாப்பிட்றது ஒன்றும் இல்லையா, கர்த்தர் எல்லாம் பரிசுத்தப்படுத்திக்கான்னு ஒருத்தர் நினைக்கிறான். ஒருத்தன் நினைக்கிறான் காய்கறி மட்டும் சாப்பிட்ற நினைக்கிறான். காய்கறி சாப்பிட்றவன் பலவீனமானவன் கிடையாது. இதை சாப்பிட்டா கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி விடுவோமோ நினைக்கிறவன் பலவீனமானவன். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்திடும். மார்க் 11:23 தெரியும். எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தண்டுபேன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அந்த இருதயத்தில் சந்தேகப்படாமல்ங்கிற வார்த்தை டயக்ரினாஸ் எப்படி வருது? சந்தேகம் எப்படி வருது? குற்ற உணர்வின் மூலமா வருது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இயேசு அந்த குற்ற உணர்வை எப்படி நீக்கிறாருன்னா, முதல்ல அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சாரா? அத்தி மரத்துக்கு அடையாளம் இருக்கு, சுய நீதிக்கு அடையாளமா இருக்கு. மனிதன் பாவம் செஞ்ச உடனே தன்னை மூடிக்கொள்வதற்கு தன்னுடைய கிரியினால் தச்ச ட்ரெஸ் அத்தியலை. சுய நீதியை சபிக்கிறாரு. சுய நீதியை சபிச்சிட்டீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யும். நம்ம சரியில்லையோ, நம்ம கர்த்தருக்கு ஏற்றத்துல வாழலையோ,
நம்ம சரியா செய்யணுமோ, இப்ப நீதிமான், இப்ப சரியா செய்யல அநீதிமான் நினைச்சீங்கன்னா சுய நீதி இருக்கு. சுய நீதியை சபிச்சிட்டோம்னா விசுவாசம் வேலை செய்யும். ஆனால் என்னுடைய கிரியை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வந்தோம்னா அது சுய நீதி. கர்த்தர் வெறுக்கிற மிகப்பெரிய பாவம் சுய நீதி. ஏன்னா கிறிஸ்துவை நிராகரிக்கிறது. நான் பலமுறை கேட்டிருக்கேன், இயேசுடைய ஊழியத்தில் 2 பேரை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒன்று விசுவாசம் பெருசுன்னார். யார் சொன்னார்? ஒன்று கானானி ஸ்திரீ, இன்னொன்று 100க்கு அதிபதி. இந்த 2 பேருக்கும் நியாயப்பிரமாணம் தெரியவே தெரியாது. நியாயப்பிரமாணத்துடைய ஒரு சின்ன பார்ட்டு கூட தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு. இயேசு நல்லவர். அதனால விசுவாசம் ஹையரா இருந்துச்சு. தங்களே நோக்கி பார்க்கிறவர்கள், சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற முடியாது. இயேசுட்ட எந்த பரிசையும் சுகமாகல. சுகமானா விபச்சாரிகள் மாற்றப்பட்டாங்க, பொல்லாதவர்கள் மாற்றப்பட்டாங்க, பரிசையன் மாற்றப்படல. ஏன்? சுய நீதி. 1 கொரிந்தியர் புத்தகம், கலாத்தியர் புத்தகம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. கலாத்தியர் நிருபத்தில் அவங்க பெரிய பாவம்னா ஒன்றும் செய்யலை. ஆனால் கலாத்தியர் புத்தகத்தில் முட்டாளே முட்டாளேன்னு திட்டுறாரு. தெரியுமா? முட்டா கலாத்தியர்களே இருக்கிறாரு. கலாத்தியர் 6:1. 1 கொரிந்தியர்ல ஒரு இடத்துல கூட அவங்களை பார்த்து முட்டா பயலன்னு சொல்லலாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் என்ன பண்றாங்க? விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை அத்தனை நடக்குதுங்க. ஒருவன் தன் அப்பாவுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை பார்த்து முட்டாள்னு சொல்லலங்க. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதாங்கிறாரு. அவனோட அடையாளத்தை பத்தி பேசுறாரு. ஏன் கலாத்தியர் நிருபத்தில் அவ்வளவு கோவப்படுறாருன்னா, கிறிஸ்துவும் சுய நீதியும் ஆட் பண்றாங்க. கிறிஸ்து மட்டும் போதாது, சுய நீதி வேணுங்கும் போது உங்களை மயக்கினவன் யாருங்கிறது. உங்களுக்கு பில்லி சுனி வச்சது மாதிரி மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரே, இவ்வளவு மதியினராங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? விசுவாசத்திலிருந்து மதி இலக்க செய்யறது என்றால் சுய நீதி. இன்னைக்கு மக்களுக்கு ஏன் விசுவாசம் வேலை செய்யலன்னா, கிறிஸ்துவம் நிறுத்த மாட்டாங்க. தங்களுடைய செயல்கள். கிறிஸ்துவ முன்னிறுத்தி பாருங்க, விசுவாசம் வேலை செய்ய, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்க விரும்புகிற அத்தனை அற்புதங்களை பெறலாம். அப்போ சட்டத்திட்டம் இருந்தா தானே பரிசுத்தமா வாழுவான். யோசேப்புக்கு லா இருந்துச்சா? யோசேப்புக்கு 10 கற்பனை இருந்துச்சாங்க? இல்ல. அவன் கற்பனைகளுக்கு விரோதமா பாவம் செய்து எப்படின்னு சொல்லல, கர்த்தருக்கு விரோதமா எப்படி பாவம் செய்துன்னா பரிசுத்தமா வாழ்றாங்க. எனக்கு வேதத்தில் இந்த லூக்கா புத்தகம் ரொம்ப பிடிக்கும். லூக்கால தான் இந்த ஒரு தெய்வீகமான ஆர்டர் வரும். அதாவது நடந்த சம்பவம் இல்லை, மார்க்கில் தான் ஆர்டர். மார்க்கில் வந்து நடந்தது அப்படியே ஆர்டரில் வரும். லூக்கால டிவைன் ஆர்டர் வரும். நான் சொன்னது புரியுதுங்களா? மார்க்கில் அப்படி நடந்தது அப்படியே வரும். லூக்கால வந்து தெய்வீகமான ஒரு ஆர்டர் இருக்கும். லூக்கா 18 ஒரு அந்த ஐஸ்வர்யவான் வரான். நல்ல போதகனை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் சொன்னா என்ன சொல்றாரு? இந்தா படி 10ங்கிறாரு. அவன் சொல்றான், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே செஞ்சுறேன் வேறங்கிறான். அவனுக்குள்ள இச்சை இருக்கு, பணம் ஆசை இருக்கு. அவன் பணத்தை விற்று ஏழையில் கொடுத்தார். அவன் ஒருத்தர் சொன்னார், என்ன 10 கற்பனைகளை மீறான்னு காமிச்சார். அவன் காசை கொடுத்தானா? அவன் சல்லி பைசா நகட்டலைங்க, 1 பைசா நகட்டலை. அவன் மன துக்கத்தோடு போயிட்டான் இருக்கு. அவன் மாறவே இல்லை. அதுக்கு அடுத்த அதிகாரம் சகையோ 19. அவன்கிட்ட 1 லா பேசலை. சகையுவே, சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுக்கு வரணுன்னு. உன்னை சுத்தமாக்கிக்கோ, உன்னை பரிசுத்தமாக்கிக்கோ, எதுவுமே சொல்ல. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரணும், சீக்கிரம் இறங்கி வாண்டாரு. உள்ள போனா மாற்றப்பட்டான். யாராருக்கு விரோதமா அநியாயமே செஞ்சோம் அத்தனையும் டபுள் மடங்கு தரேன்னா. அதான் கிருபை செய்கிறது. பிசாசு எப்படியாவது சபையை வந்து பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க. கிருபை பேசினா கிருபை பேசுறாங்க. நியாய பிரமாணத்தை பேசினா நியாய பிரமாணம் பேச சொல்ல மாட்டாங்க. பாவத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது என்னதுங்க? பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் இருக்கு. பாவத்துக்கு மருந்தா இருக்குது கர்த்தருடைய கிருபை. தேவனை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். நீங்க அவருக்கு விரோதமா பாவம் செய்யறது கஷ்டம். உங்களை குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க, ஆண்டோட அன்புக்குள்ள கொண்டு வாங்க. அன்புக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மாற்றம் உண்டாகும். அது கனிகளா இருக்கும். அந்த கனி கர்த்தருக்கு உகந்த கனிகளா இருக்கும்.
ஆனா பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரீங்கன்னா வேதம் சொல்லுகிறது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் ஊழியங்கிறது, மரணத்தை கொடுக்கும் ஊழியங்கிறாரு. இன்னொன்னு நீதியை கொடுக்கிற ஊழியங்கிறாரு. ஒன்னு லா மரணத்தை கொடுக்குது, கிருபை ஜீவனை கொடுக்கிட்டு இருக்கு. உங்களையே நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுறீங்க வச்சுங்களேன், விசுவாசம் வேலை செய்யாது, எந்த அற்புதத்தையும் பெற முடியாது. நீங்க அவரை பார்க்க மாட்டீங்க, நாம் நல்லவனான்னு பார்ப்பீங்க. நீங்க நல்லவனா? நல்லவன் இல்லை. நான் ஒரு போதனை ஒன்று போதிச்சேன் தெரியுமா, நல்லவனுக்கு ஏன் கஷ்டம் வருதுண்டு. முன்னாடி போச்சுங்க யூடியூப்ல, இது MP3 போச்சுங்க, நல்லவனுக்கு ஏன் கஷ்டம் வருதுண்டு. கேள்வி என்ன, பதில் என்ன? நல்லவன் ஒருத்தனும் இல்லை. நல்லவன் ஒருத்தனுமே இல்லைங்க, அவர் ஒருத்தர் தாங்க நல்லவர். நான் நல்லவன் நினைச்சோம்னா அவர் எனக்கு தேவையில்லை. நான் பாவின்னு நினைச்சேன், அவர் என்னை நீதிமானா மாற்றிருக்கிறார். இன்னைக்கு நான் வாழுகிறோட கிருபையோட இரக்கனோட புண்ணியம். அவரே மனசில் வச்சு வாழுங்க, குற்ற உணர்வு போயிடும், பிசாசுக்கு ஏத்து நிற்க முடியும், ஜெயமா வாழ முடியும், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையின் தேவனாய் இருக்கிறீர். உம்மை அன்றி வேற தெய்வன் இல்லை கர்த்தாவே. உம்முடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம், உம்முடைய அரசாட்சியின் கீழே இருக்கிறோம், உம்முடைய மாட்சிமையின் கீழே இருக்கிறோம். இங்கே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உமக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லா குற்றச்சாட்டுகள், பிசாசு கொண்டு வர குற்றச்சாட்டுகள், மனதில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், மற்றவர்கள் பேசுகிற குற்றச்சாட்டுகள், என்னுடைய மாம்ச கிரியைகள் மூலமாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவ அன்பை பற்றி கொண்டு வாழ உதவி செய்வீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எண்ணங்கள் சிந்தைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைவின் தேவன் எல்லா விதமான நிறைவினாலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. எந்த குறையும் இல்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும், பரிபூர்ணமாக இருக்கட்டும். விசுவாசம் வல்லமையான விதத்தில் செயல்படட்டும். செல்ஃப் கான்சியஸாக இல்லாமல் கிரைஸ்ட் கான்சியஸாக ஒருவரை மாற்றுவீராக. சுய உணர்வு இல்லாமல் கிறிஸ்துவின் உணர்வு ஆதிக்கம் செலுத்தட்டும். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு எந்த நோயும் விளைவினமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.